ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கான ஆட்டிசம் குழந்தைங்களுக்கான சென்சரி இஷ்யூஸ் பற்றி பார்க்கலாங்க. இப்போது இந்த வீடியோவில் ஹியரிங் சென்ஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்சிட்டிவ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, இந்த சென்சரி இஷ்யூஸ் எல்லாமே ஆட்டிசம் குழந்தை பிறந்ததுலேருந்தே இருக்கும். இந்த சென்சரி இஷ்யூஸை நீங்கள் ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ஆட்டிசம் அப்படிங்கிறத ஒரு 8 மாதம், 1.5 வருஷம், 1 வருஷத்துலேயே கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த சென்சரி இஷ்யூஸ்லாம் குழந்தை பிறந்ததுலேருந்தே இருக்கும். ஸோ என்னென்ன சென்சரி இஷ்யூஸ் நான் பிரணீத் கிட்டே நோட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ பிரணீத்துக்கு சென்சரி இஷ்யூஸ்லாம் பிறந்ததுலேருந்தே இருந்துச்சு. அப்போ அது சென்சரி இஷ்யூஸ், இது ஆட்டிசம் சிம்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. 3 இயர்ஸில் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறது எல்லாமே என்னுடைய ஓன் ஆட்டிஸ்டிக் சைல்டுக்கிட்ட பிறந்ததுலேருந்து என்னென்ன சிம்டம்ஸ், ஆட்டிசம் சிம்டம்ஸ் நான் நோட் பண்ணேன், ஹியரிங் சென்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன நோட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸி சவுண்டுக்கு பயப்படுவாங்க. ஸோ வீட்டில் மிக்ஸி போடவே முடியாது. மிக்ஸி போட்டாலே ரொம்ப பயந்துக்குவாங்க. மிக்ஸி ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. நம்மளை கட்டி பிடிச்சிக்குவாங்க, அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அன்கண்ட்ரோலபிளாக அழுகுவாங்க. அப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ரோடு இருந்துச்சு அப்படின்னா பஸ்ஸு ஹாரன் சவுண்டு, எக்ஸெல்லு, டிவிஎஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு, வண்டி ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கிரைண்டர் சவுண்டுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. பிரணீத் பிறந்ததில் இருந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் எங்கள் வீட்டில் கிரைண்டரே போடலைங்க. கடையில் தான் நாங்கள் மாவே வாங்கினோம். மாவு கடையில் கொடுத்து தான் ஆட்டினோம். ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு சென்சரி இஷ்யூஸ் இருந்துச்சு. மிக்ஸி போட முடியாது, கிரைண்டரும் போட முடியாது. கிரைண்டர் போட்டால் ரொம்ப பயப்படுவான், பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்தளவுக்கு அவனுக்கு ஹியரிங் சென்ஸில் ப்ராப்ளம் இருந்தது. அடுத்தது வெஹிக்கிள்ஸ் சவுண்டு கேட்ட உடனே பயந்து ஓடி உங்களை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அது என்ன வெஹிக்கிளாக இருக்கலாம், என்ன வெஹிக்கிளாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஜேசிபி போகிற சவுண்டாக இருக்கலாம், ஒரு வேன், தண்ணி வேன் போகிற சவுண்டாக இருக்கலாம், வேன் ஹாரன் சவுண்டாக இருக்கலாம். ஸோ என்ன சவுண்டாக இருந்தாலும் அதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. மேலே ஃப்ளைட் போச்சுன்னா அதை பார்த்து என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதை பார்த்து பயந்து ஓடி உங்களை கட்டி பிடிச்சிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அந்த குழந்தை ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியாக இருக்குது. எந்த சவுண்டையும் அந்த குழந்தையினால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் அது அந்த சவுண்ட்ஸ்க்கெல்லாம் பயப்படுது. ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியாக இருக்குது ஹியரிங் சென்ஸில். அதே இதே ஹேபிட் அந்த குழந்தைக்கு ரெகுலராக இருக்காது. சென்சரி இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பிஹேவியர் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற பிஹேவியர் நாளான்னைக்கு இருக்காது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சென்சரி சீக்கராக இருப்பாங்க, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சென்சரி ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி வேணாலும் உங்கள் குழந்தைக்கு பிஹேவியர் மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி சென்சரி சீக்கராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். மிக்ஸி சவுண்டு போட்டால் பக்கத்திலே நின்று அதை ஆர்வமாக கேட்பாங்க. ஸோ இதுவும் சில டைம் பிரணீத் பண்ணுவான். இன்றைக்கி மிக்ஸி சவுண்டை அவாய்ட் பண்ணுறான்னா நாளைக்கு மிக்ஸி சவுண்டு போட்டால் உடனே பக்கத்தில் நின்று அதே கேட்பான். ஸோ கேட்டுக்கிட்டே இருப்பான். ஸ்விட்சு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது, அதை சவுண்டை கேட்டுகிட்டே இருக்கிறது, ஒரு டாயை காது கிட்ட எடுத்து வச்சு ஆட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதுவும் ஒரு சென்சரி சீக்கிங் பிஹேவியர் தான். அதே சென்சரி ஓவர்லோட் ஆகும்போது அந்த ஆட்டுற டாய்ஸை விரும்பவே மாட்டாங்க. காதை இறுக்கி பொத்திக்குவாங்க, எந்த சவுண்டையுமே கேட்க விரும்ப மாட்டாங்க. அதே அந்த சென்சரி இஷ்யூஸ் மாறும்போது அந்த பொருளை எடுத்து கொண்டு போய் காதுகிட்ட வச்சு ஆட்டி ஆட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பிரெயினில் இந்த ஹியரிங் சென்ஸ் ஹைப்போவாவோ ஹைப்பராகவோ மாறிட்டே இருக்கிறதுனால வர பிஹேவியர்ஸ் தான். அடுத்தது எங்கே சவுண்டு கேட்டாலும் அங்கே போய் நின்று பார்ப்பாங்க. எங்கே ஏதாவது ஒன்று கீழே விழுந்து உருண்டு போகிற சவுண்டு, என்ன சவுண்டு கேட்டாலும் மரம் காற்றுல ஆடும்போது வர சிலுங்கிற சவுண்டு, அதெல்லாம் போய் கேட்டு கீச்சு கீச்சுன்னு ஏதாவது ஒரு பொருளை ஆட்டும்போது வர சவுண்டு, இதெல்லாம் போய் நின்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம குழந்தைக்கு சென்சரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தமாக வச்சுக்கலாம். நம்ம ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி ஆட்டிசம் பற்றின மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸோ மச்.